நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அப்படியே ஆரஞ்சிருப்ப. என்ன கட்டிக்க போறவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். வெளியே போ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சக்திக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும், எங்க அப்பா என்ன அடிப்பாருன்னு தெரியும், எங்க ஃபேமிலில நடக்கிற எல்லாமே சக்திக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நான் உறுதியா இருக்கேன்டி. பாருங்க, என்ன வெற்றி தம்பி, ஏன் தாங்கிறேள்? உங்க மனைவி கழுத்துல மாலையை போடுங்க. ஏய், கட்ட பொண்டாட்டிக்கு மாலையை போட்டு விடுறதுக்கு ஏன்டா இப்படி கூச்சப்படுற? லட்சுமி, நீ முதல்ல இவனுக்கு மாலை போடுமா. ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பார்த்துட்டே இருந்தா எப்ப பூஜை ஆரம்பிக்கிறது? சீக்கிரமா வெக்கப்படாம மாலையை மாத்திக்கங்க. அப்பா, வெற்றி அண்ணனும் லட்சுமி அண்ணி அவங்கவுங்க மாலையை அவங்களே மாத்திக்கிட்டாங்கப்பா. ஏன் இப்படி பண்ணீங்க? மாலை மாத்திக்குங்க, மாத்தி போடுங்க. அப்பா, அவங்க கல்யாணத்தை தான் நம்ம நேர்ல பார்க்கல, மாலையை மாத்திக்கிறதையாவது பார்க்கலாமே. வெற்றி, லட்சுமி கழுத்துல மாலையை போடுறா. லட்சுமி வைக்க போடுறத நாங்க எல்லாருமே பார்க்கணும். சீக்கிரம் மாத்திக்குங்க. போட்டிருக்கிற மாலையை கழட்டக்கூடாது. நாம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி, மகாகணபதி பிராரம்பகால அனுகிரக பிராப்திரஸ்து. கணபதியை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாகணபதி ஆவாஹயாமி ஸ்தாபயாமி பூஜயாமி. ஓம் விநாயகாய நமः, ஓம் விக்னநாதாய நமः, ஓம் கௌரி புத்ராய நமः, ஓம் கணேஸ்வராய நமः, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமः, ஓம் அவ்யயாய நமः, ஓம் பூதாய நமः, ஓம் தக்ஷாய நமः, ஓம் அத்யக்ஷாய நமः, ஓம் துஜப்ரியாய நமः, ஓம் அக்னிகர்ப்பச்சிதே நமः, ஓம் இந்திரஸ்ரீப்ரதாய நமः. மகாகணாதிபதயே நமः. தீபம் தர்ஷயாமி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் மகாகணாதிபதயே நமः. மங்கள ஆரத்தி தீபம் தர்ஷயாமி. திருதேவோ தீர்க்கமாயுः. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே ஸ்வாஹா. மகாகணாதிபதயே நமः. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் அவாமஹே.
ஐயா கருகி போயிடுவேன் தங்கம் அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. வேண்டாம் தங்கம் வள்ளியம்மா ஒண்ணும் இல்ல. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா. கருகிடுவா தங்கம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க உட்காருங்க. வள்ளியம்மா அம்மா கதிரே அப்பா அம்மாவை காத்தோட்டமா வெளியே கூட்டிட்டு போடா. சரிங்கப்பா. பாத்துடா கதிர். அண்ணி அதை எடுங்க. அது ஒண்ணு இல்ல சாமி, நெருப்பு பார்த்த உடனே வள்ளியம்மைக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க ஹோமத்தை பண்ணுங்க. விநாயகாய ஸ்வாஹா ஓம் விக்னராஜாய நமஹ விக்னராஜாய ஸ்வாஹா. அத்தைக்கு நெருப்புன்னா ஆகாதுன்னு தெரிஞ்சும் இந்த பூஜையை ஏன் பண்ண சொன்ன லக்ஷ்மி? அத்தைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் தானே இங்கே வந்தோம். ரொம்ப வருஷமா பூட்டி இருக்கிற வீட்டுக்கு பூஜை பண்ணிட்டு உள்ள வந்தா நல்லதுன்னு தானே இந்த கணபதி அம்மன் பண்ண சொன்னேன். தேன்மொழி, லட்சுமி எதுவும் சொல்லாதம்மா. இங்க வந்த உடனே வள்ளியம்மை பேச ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு இப்ப எல்லாமே புரியுது. நீ விளக்கேத்த போனப்போ உன்னை யாருன்னு கேட்டா பாரு, அவளுக்கு இந்த வீட்டு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சுமா. சீக்கிரமே வள்ளியம்மை குணமாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சுமா. உட்காருங்க மாமா. உட்காரு. இந்திரஸ்ரீ பிரதாய ஸ்வாஹா ஓம் வாணி பிரதாய நமஹ வாணி பிரதாய ஸ்வாஹா ஓம் அவ்யயாய நமஹ அவ்யயாய ஸ்வாஹா ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ சர்வசித்தி பிரதாய ஸ்வாஹா ஓம் சர்வதனயாய நமஹ சர்வதனயாய ஸ்வாஹா ஓம் மகாகணாதிபதயே ஸ்வாஹா ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா மகாகணாதிபதயே நமஹ சர்வதனயாய நமஹ சர்வதனயாய ஸ்வாஹா ஓம் சர்வதனயாய நமஹ ஸ்வாஹா. ஏய் என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள வர வேண்டியதானே? இல்லடி, என் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் உன்னோட ஆபீஸ் வரலான்னு. அப்பாடா, இந்த டிராபிக்ல எப்படி வண்டி ஓட்டிட்டு போறதுன்னு நினைச்சேன். இந்தா நீயே ஓட்டு, நான் வேடிக்கை பார்த்துட்டு வரேன். சரி, ஓகே. ஏய் அம்மா அனுஷ்கா, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. இந்தம்மா வச்சுக்க. இல்லப்பா வேண்டாம். எதுக்கு இது? அம்மாடி, அந்த புரோக்கர் வந்தப்போ நான் உன்னை அடிச்சிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆ, அப்பா அப்ப நடந்ததுக்கு இப்ப எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குறீங்க? அதுவும் இல்லாம நீங்க என் அப்பா. நீங்க நடிக்காம என்ன வேற யாருப்பா அடிப்பா? அனுஷ்கா, நீ சின்ன பொண்ணுமா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு உனக்கு தெரியாதுமா. ஆஹா, இவளா சின்ன பொண்ணு? இவர் தான் விவரம் தெரியாம வெள்ளந்தியா பேசிட்டு இருக்காரு. இந்தம்மா இதை வச்சுக்க. அப்பா கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்பா, அன்னைக்கு உங்க முன்னாடி அப்படி பேசினதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன இருந்தாலும் நீங்க என்ன பெத்தவர் இல்லையா? உங்க பேச்சு கேட்டு நடக்கிறது தானே பெத்த பொண்ணுக்கு அழகு. நான் தான் உங்க மனசு புரிஞ்சுக்காம அன்னைக்கு தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னம்மா நீ சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்னை எதிர்த்து பேச உன்னை விட்டா யார் இருக்கா? உனக்கு இல்லாத உரிமையா? இதோ பாருமா, நீ யார் முன்னாடியும் என்னை எப்படி வேணாலும் பேசலாம். உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அப்பா, என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்க உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டேனேப்பா. அம்மாடி, இவ்வளவு வயசாகியும்
பெத்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்காத நான் ஒரு பாவிம்மா. வீணா நான் உன்னை சந்தேகப்பட்டம்மா. அம்மா இதையும் வச்சுக்க. அப்பா இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், இது பிராமிஸ். என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? என்னமோ ஆயிடுச்சுமா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அம்மா வர்றதுக்குள்ள நீ கிளம்பு. அவ வந்தான்னா ஏன் இவ்வளவு பணத்தை கொடுத்து பொண்ணை கெடுக்குறீங்கன்னு என்ன திட்டுவா. நீ கிளம்புமா, கிளம்பு. இந்த வரேன். ஏய், அன்னைக்கு நடிச்ச நடிப்புக்கு 1500 ரூபாய் வருமானமா? ஓ, நடிப்புக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி தாண்டி. ரூபா கம்மியா இருந்தா என்னடி? எங்க அப்பா என் ரூட்டுக்கு வந்துட்டாருல. என்னடி சொல்ற? நான் சக்தியை லவ் பண்றது தெரிஞ்சா சக்தியை வீட்டு விட்டு அனுப்பி காதலாவது கத்திரிக்காயாவதுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற எங்க அப்பா இனிமே அவரே என்னோட லவ்வை சேர்த்து வைக்க போறாரு. புரியலையா? இனிமே என் மேரேஜ் லவ் மேரேஜ் இல்லடி, அரேஞ்ச்ட் மேரேஜ். என் அப்பாவே சக்தி கிட்ட பேசி என் கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்க போறாருன்னு பாரு. என்ன ஒண்ணு, இவ்வளவு நாள் உனக்கு டைலாக் எழுதி கொடுத்து உன்னை நடிக்க வச்சிட்டு இருந்தேன் என் லவ்வுக்காக. இனிமே எங்க அப்பாவே ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி சக்தியை என் கூட சேர்த்து வச்சிருவாரு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மாமா வேலை பார்க்க போறாருன்னு கஷ்டமா தான் இருக்கு. பட் ஸ்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அப்பா சக்திக்கு மாமனார் தானே, இப்ப மாமா ஆனா தப்பு இல்ல. என்ன நான் சொல்றது? உன் காரியத்துல சாதிக்கிறதுல நீ பெரிய ஆள் தாண்டி. இத்தனை நாளா உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே உன்ன மாதிரி நடந்து எங்க அப்பாவை ஏன் பேச்சு கேட்க வைக்கிற மாதிரி நடந்துக்க போறேன். அனுஷ்கா, நடிச்சு நம்ப வைக்கிறதுல உனக்கு பெரிய ஆஸ்காரே தரலாண்டி. அடிப்பொடி, ஆஸ்கார்லாம் வெளிநாட்டு விருது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு உள்நாட்டு விருதே போதும். ஐ மீன் என் மனசுக்குள்ள இருக்க சக்தி எனக்கு கிடைச்சாலே போதும். பெரிய தோட்டம் இல்ல மாமா? ஆமாமா. அங்க சுத்தி பாத்தீங்களா? தண்ணி சில்லுன்னு இருக்குல்ல? என்னம்மா லட்சுமி, வீட்டுக்கு போலாமா? இப்பதானே மாமா வந்தோம், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். என்னம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க? அம்மா, மதிய சாப்பாட்டுக்கு மணி ஆயிடுச்சுமா. இந்த பாரு, இன்னைக்கு சைவ சமையல் தான் செய்யணும். நீ பார்த்து சமைச்சிருமா. சரிங்க மாமா. மாமா, நான் வேணா இன்னைக்கு சமைக்கிட்டா? ஐயோ, உனக்கு எதுக்குமா இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம்? நீ இந்த வீட்டுல இருக்கிற சாமான் சட்டெல்லாம் எங்க வச்சா அழகா இருக்கும்னு எடுத்து அப்படியே அடுக்கி வையுமா. தங்கவளை வேணா கூட துணைக்கி வச்சுக்க, அவன் நல்லா அடுக்குவாமா. நீ சமையல பாருமா. சரிங்க மாமா. லக்ஷ்மி, ஏன் இன்னும் இங்கே நிக்கிற? அதான் உங்க மாமா உனக்கு கஷ்டமான வேலையை கொடுத்திருக்காருல்ல. இப்ப ஆரம்பிச்சாதான் மத்தியானத்துக்குள்ள சமையல் முடியும். சீக்கிரம் போ. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உங்க அப்பா எவ்வளவு நாசுக்கா சொல்லிட்டு போறாரு.
ஆத்துல மீன் இருக்கு, கிணத்துல மீன் இருக்கு, ஏரியில மீன் இருக்கு. தங்க ஆசைப்பட்டா நம்ம வீட்டுல இப்படி ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கணும்னு அவளுக்காக இதை வாங்கி வச்சோம். இப்ப மீனெல்லாம் குஞ்சு பொரிச்சிடுச்சு. பார்க்கத்தான் தங்கம் இல்லை. இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போனா தேன்மொழி அக்கா உப்பு காரம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் போட்டுருவாங்க. அக்கா எனக்கு கிச்சன் பக்கம் வர மாதிரி தெரியல. அன்னைக்கு சாம்பார்ல உப்பு காரம் போட்டு கெடுக்க பார்த்த ஏமாந்த கோபத்துல இன்னைக்கு புதுசா என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன செஞ்சாலும் நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். லக்ஷ்மி அக்கா, இந்த வீடு நமக்கு வசதியா இருக்குல்ல? ஆமாமா, நல்லாதான் இருக்கு. சாம்பார் நல்ல வாசனையா இருக்கு. சமையல்ல நீ என்னை விட பெரிய கில்லாடிதான். என்னக்கா, இன்னைக்கு என்ன செஞ்சு சமையல கெடுக்கலான்னு யோசிக்கிறீங்களா? வேண்டாம்க்கா, இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து சமைச்சிருக்கேன். தேவையில்லாம எதுவும் பண்ணிடாதீங்கக்கா. என்ன லக்ஷ்மி, என்ன கெட்டவளாவே நினைச்சிட்டியா? இத பாரு, எனக்கு நீ நினைக்கிற மாதிரி கெட்டனெல்லாம் இல்ல. அன்னைக்கு ஏதோ கோபத்துல நீ வச்ச சாம்பார்ல உப்பு காரம் எல்லாம் போட்டுட்டேன். அதுக்காக நான் எப்பவும் அப்படியே இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டியா? நல்லதா சமைச்சிருக்க. இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் உனக்கு அடிமையாக்கி வச்சிருக்க. லக்ஷ்மி, இந்த நாக்கு இருக்கே நாக்கு, எப்ப பாரு ருசியான சாப்பாட்டை தேடிக்கிட்டே இருக்கும். நல்ல ருசியா சமைச்சு போடுற மருமக வந்துட்டா அவளை விடவே மாட்டாங்க. அதான் இந்த வீட்ல உன்னை எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க. என்ன எடுப்படி வேலை செய்ய சொல்றாங்க? அக்கா, சமையல் ஒண்ணு பெரிய கம்பசுஸ்திரம் கிடையாது. சரியான அளவு உப்பு மசாலா எல்லாம் போட்டாலே போதும். நம்ம எது செஞ்சாலும் அது நல்லாவே இருக்கும்க்கா. நான் சென்னையில இருக்கும்போது என்ன இல்ல, சமையல் பக்குவத்தை எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல வந்தேன். அம்மாவா? இல்ல சித்தி, நான் அம்மா தானே கூப்பிடுவேன். இல்ல, ஏதோ சென்னையில இருக்கும் போதுன்னு சொன்ன. அக்கா, அது சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு சொல்ல வந்தேன். நீ எனக்கு சமையல் சொல்லி தரியா? நான் அப்படி சொல்லலக்கா. நான் சொன்ன மாதிரி நீங்க சமைச்சீங்கன்னா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. ஓ, என்ன இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாராட்டணுங்கிற எண்ணத்துலதான் எனக்கு சமையல் சொல்லி தரனியா? ஆமாக்கா. ஏன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கிற நீ? இந்த வீட்டுக்கு வந்தும் கூட இந்த சாவி கொத்த மாட்டிக்கிட்டு ஏன் அலைஞ்சிட்டு இருக்க? அந்த வீட்லதான் சாவி கொத்த என்கிட்ட கொடுக்காம இடுப்புல நீயே மாட்டிக்கிட்டு மினிக்கிட்டு இருந்த. இது புது வீடு தானே? இங்க வந்ததும் மாமா கிட்ட சொல்லி சாவி கொத்த என்கிட்ட கொடுத்திருக்கலாம்ல. ஏன் உனக்கு தோணல? அக்கா, நீங்க நேர்மையா நல்லவங்களா இருந்திருந்தா நீங்க கேட்காமலே இந்த சாவி கொத்த மாமா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிடுவேன். ஆனா உங்க அப்பா மாமா கிட்ட சொன்னதுனாலதான் மாமா இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஆக மொத்தம் சாவி கொத்த என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லாமையே சொல்ற. என்னக்கா நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கோவப்படுறீங்க? நீங்களும் நல்லவங்களா நடந்துக்கோங்க. நீ நல்லவளா?
எங்க அப்பா சொன்னதுனாலதான் சாவி குத்த நீ என்கிட்ட கொடுக்கலையா? நீ நல்லவளா? நீ நல்லவளா? உன் பேரை எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. அக்கா என்ன பண்றீங்க? அக்கா என்ன பண்றீங்க? ஐயோ என்ன பண்றீங்க? என்ன கதிங்க? நீ கொலைகாரடி. தென்மொழி என்னாச்சுமா? என்னாச்சு? நீ என் மேல சாம்பார் எடுத்து கொட்டிட்டா. லட்சுமி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? தேன்மொழி என்ன பண்ணிட்டான்னு அவன் மேல சூடான சாம்பார் எடுத்து ஊத்த.